ஈஸ்வரா. ஈஸ்வரா, என்ன ஓய் சம்பூர்ணம், என்னவாயிற்று? நடக்க முடியவில்லையா? என்னடா நீயும் முணுமுணுக்கிறாய்? அவரோ வயதானவர், உனக்கென்ன? பசி பசி என்று சொல்ல வந்தேன் சுவாமி. அது கெட்டது போ. சற்று முன்புதானே கனிகள் கிழங்குகள் என்று உண்டாய், இப்போது பசிக்கிறது என்கிறாய். அதையெல்லாம் உண்டுவிட்டு மடத்தில் சிவனே என்று படுத்திருந்தால் ஒன்றும் தெரியாது. உண்டபின் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் எப்படி குருநாதா இன்னும் வயிற்றில் இருக்கும்? அவையெல்லாம் எப்போதோ ஜீரணமாகிவிட்டது. அம்மா, காடு வா வா என்கிறது, வீடு போ போ என்பது இதுதானா சுவாமி? வரும்போது குரங்கிடம் இருந்து பிடுங்கி சாப்பிட்டீர்களே, அது என்ன? மாங்காய், அதுவும் ஜீரணமாகிவிட்டதா? ஓ, அது வேறு நடந்திருக்கிறதா? என்னால் சிரிக்க கூட முடியவில்லை. அவசியம் கொஞ்சமாவது ஜலம் அருந்த வேண்டும். சற்று சிரம பரிகாரமும் செய்ய வேண்டும். இல்லையேல் நடப்பது நிச்சயம் கடினம்தான். ஆம் குருநாதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது. ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பிறகு புறப்படலாமே. ஆசுவாசப்படுத்திக் கொள்வதா? இன்னும் 2 காத தூரம் சென்றால் பத்மாலகர் ஆசிரமம் என்று ஒன்று இருக்கிறது, அதில் தங்கலாம் என்று எண்ணி இருக்கிறேன். 2 காதமா? ஐயோ, பசியால் என் காதுகள் 2 அடைத்துக் கொண்டு விடும் குருநாதா. பாருங்கள், தங்கள் முகமே வாட்டமாகத்தான் தெரிகிறது. எனவே தாங்களும் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டியதுதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இன்னும் 4 காத தூரம் கூட நடப்பேன். ஆங்காங்கே ஆசுவாசப்படுத்திக் கொண்டு நடந்தால் பிறகு இருட்டு கவ்விவிடும். மற்றவர்களால் இருட்டில் நடக்க முடியுமா? அதுவும் பயம் இல்லாமல். ஓ, நடப்போம் குருநாதா, எங்களுக்கு பயமேதும் இல்லை. உங்கள் தைரியத்தை முன்பே கண்டிருக்கிறேனே. பிரம்ம ரட்சஸை அடக்க முன்னே வந்து நின்றீர்களே, அதை மறக்க முடியுமா? இவரது மூட்டையையும் அடியேனே சுமந்து வருகிறேன் குருநாதா. தாங்கள் குறிப்பிட்ட இடத்திற்கே சென்று விடலாம். குருநாதா, நமது சம்பூர்ணம் கூட மிகவும் தாகமாக இருக்கிறது என்கிறார். தற்போது ஜலம் வேறு கையிருப்பில் இல்லை. எங்கிருந்தாவது கொண்டு வந்தாக வேண்டும் குருநாதா. சுவாமி, என்ன ராமானுஜா? உடலை வருத்தி இவர்களை அலக்கழிக்க வேண்டாம் என்று தோன்றுகிறது சுவாமி. ஜலம் பருகுவதற்கு நிச்சயம் ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். நீ சொல்வதும் சரிதான். பொழுது நன்கு சாய்வதற்குள் இங்கேயே ஒரு கூடாரம் அமைத்து விட முடியுமா? தாராளமாக அமைத்து விடலாம் சுவாமி. அப்படியானால் சரி. ராமானுஜா, நீயும் கோவிந்தனும் மற்ற மாணவர்களோடு சேர்ந்து கூடாரம் அமைத்து விடுங்கள். கைலாசம், உன் பசி சீக்கிரமாக ஆற வேண்டும் என்றால் சில விறகுகளை கொண்டு வா. இதோ ஒரு நொடியில் வந்து விடுகிறேன் குருநாதா. மார்த்தாண்டா, நீ ஒரு மாணவனை துணைக்கு அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள சுனையிலிருந்து ஜலம் கொண்டு வா. பருகுவதற்கும் வேண்டும், உணவு சமைக்கவும் வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் பாத்திரத்தையும் எடுத்துப்போ. உத்தரவு குருநாதா. சரி, அவரவர் அவர்களது வேலையை தொடங்குங்கள். சம்பூர்ணம், சற்று இம்மரத்தடியில் அமர்ந்து ஓய்வு எடும். ஜலம் வந்ததும் பருகலாம். நான் அதற்குள் இங்கு ஒரு சுற்று சுற்றி துஷ்ட மிருகங்களின் நடமாட்டம் ஏதும் இல்லாமல் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வருகிறேன். சர்வதேவ நமஸ்காரः. கேசவம் பிரதிகட்சதி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வந்தனம் பட்டரே. வந்தனம். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதே, அடியேன் காண்பது நிஜம்தானா? இதில் ஆச்சரியத்திற்கு என்ன இருக்கிறது குரேசா? அதே கோவில், அதே ஆதிகேசவ பெருமாள். வாஸ்தவம்தான். ஆனால் பட்டர் சுவாமிகளை வெகு நாட்கள் கழித்து இங்கு காண்கிறேன். அந்த ஆச்சரியத்தை தான் சொன்னேன். ஓ, அதை கேட்கிறாயா? பக்கத்தில் திருமால்புரத்தில் தான் இருந்தேன். சில மாதங்கள் அங்கு கைங்கரியம் செய்ய அழைத்திருந்தார்கள். மிகவும் வேண்டப்பட்டவர்கள் அழைத்திருந்ததால் அங்கு சென்றிருந்தேன். இருப்பினும் நம் ஆதிகேசவனை பிரிந்து அதிக நாட்கள் இருக்க முடியவில்லை. உடனே புறப்பட்டு யதாஸ்தானத்திற்கு வந்து விட்டேன். மிக்க சந்தோஷம். எப்படியோ
ஆதிகேசவன் தங்களை மீண்டும் தன் இடத்திற்கே வரவழைத்து விட்டான். சென்ற முறை திருக்கட்சி நம்பிகள் நம் சன்னதிக்கு வந்திருந்த போது வாஞ்சையோடு தங்களை பற்றி விசாரித்துவிட்டு சென்றார். ஓஹோ, அப்படியா? அது சரி குரேசா, உன்னால் மட்டும் எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடிகிறது? சுவாமி, தாங்கள் எதை பற்றி கூறுகிறீர்கள்? இல்லை, தனி மனித சாதனையிலும் சரி, பல செயற்கரிய செயல்களை செய்து முடித்த போதும் சரி, அகங்காரம் என்பதன் சிறு சுவடு கூட உன்னிடம் தென்படுவதில்லையே, அதைத்தான் கேட்டேன். அடியேனுக்கென்று ஒரு தனி பெருமை கிடையாது. எல்லாம் அடியனின் ஆசான் ராமானுஜருக்கே உரித்தானது. அவரிடத்தில் இல்லாத வினயமா அடியனிடத்தில் இருக்கப் போகிறது? அவருடைய திருநோக்கம் அடியேன் மீது விழுந்திருப்பதால் இந்த நாருக்கும் அப்பூவின் வாசம் சற்று கிட்டியிருக்கக்கூடும். அவ்வளவே. வினயத்திற்கும் அவரே அடியேனின் ஆசான். பார்த்தாயா, வினயம் என்னும் தன்னடக்கம் உன்னிடம் மீண்டும் பிரதிபலிக்கிறது. உன் ராமானுஜனும் சரி, நீயும் சரி, இருவருமே ஒரே மாலையில் கோர்க்கப்பட்ட இரு வாசமிகு மலர்கள். இப்படியும் வைத்துக் கொள்ளலாம். எல்லா சிஷ்யர்களுமே தன் ஆசானிடத்தில் நிரம்பியிருக்கும் அனைத்து நற்குணங்களையும் ஸ்வீகரித்து விடுவதில்லை. அதிலும் உள்ளது உள்ளபடி தன்னடக்கத்தை கைக்கொள்பவர்கள் அரிதிலும் அரிது. பட்டர் சுவாமிகளே, உள்ளது உள்ளபடி என்றால் புரியவில்லையே. குரேசா, தன்னடக்கமும் எந்த சூழ்நிலையில் எப்படி கையாளப்படுகிறது என்பது மிக முக்கியம். சில பேர் தன்னடக்கத்தில் சிறந்திருப்பவன் போல் இருப்பான். காரணம், அவனுடன் கூட இருக்கும் எஜமானன் வலிமை உள்ளவனாக இருக்கும் போது அவனை திருப்திப்படுத்த தன்னடக்கத்தோடு இருப்பது போல் காட்டிக்கொள்வான். ஆனால் அவன் இயல்பு அது கிடையாது. தன் தவறுகளுக்கு தன் எஜமானரிடம் இருந்து தண்டனை ஏதும் வந்துவிடாமல் இருப்பதற்காக வினயத்தோடு இருப்பதாக காட்டிக்கொள்வார்கள். அது எப்படி தன்னடக்கமாகும்? ஆனால் எல்லா நற்பண்புகளுக்கும் உறைவிடமாய் இருந்தும் ஒருவன் வினயத்தோடு இருக்கிறான் பார், அவன்தான் தன்னடக்கத்தின் திருவுருவம். அதற்கு உதாரணம் நீ. ஆம் குரேசா, உன் ஆசான் ராமானுஜனைப் போல் நீயும் ஒரு நறுமலர் என்றேனே. இந்த அபூர்வ பூவானது அரசவை சென்று அரண்மனை முழுவதும் நறுமணம் வீசி வந்திருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அரசரே உனது கீர்த்தியை புகழ்ந்து பாராட்டி உனக்கென்றே பிரத்யேகமான சில ஊர்களை தந்து உன்னை சிற்றரசனாக்க சித்தமாயிருந்திருக்கிறார். ஆனால் நீயோ அதை வேண்டாம் என்று மறுத்திருக்கிறாய். உன் தன்னடக்கத்தை இந்த ஊர் மட்டுமல்ல, இந்த பிரதேசம் முழுவதும் பாராட்டி கொண்டாட வேண்டும். தங்கள் இருவருக்கும் இந்த சிறியேனின் சிரம்தாழ்ந்த வந்தனங்கள். வந்தனம். கூரேசரே, இந்த கடைப்பட்ட பதரை தாங்கள்தான் மன்னிக்க வேண்டும். அன்று அரசவையில் எல்லோர் முன்னிலையிலுமே தங்கள் பாதம் பணிந்திருக்க வேண்டும். இந்த முட்டாள் அதை செய்யவில்லை. காலம் கடந்தாலும் இந்த பாதகனின் செயலை மன்னித்தருள வேண்டும். மன்னியுங்கள். என்ன காரியம் செய்தீர்கள்? கோயில் சன்னிதானத்தில், அதுவும் இந்த சாதாரணமானவன் கால்களில் தாங்கள் விழலாமா? எப்படி பார்த்தாலும் இது முறையாகாது. குரேசா, யார் இவர்? ஏன் இவர் இப்படி நடந்து கொள்கிறார்? சுவாமி, அடியேன் அரசவைக்கு சென்றிருந்தேன் அல்லவா? அந்த அரண்மனையின் பிரதானி இவர். இல்லை, பிரதானி என்று சொல்ல வேண்டாம், பாவி என்று சொல்லுங்கள். இந்த நாட்டை ஆளும் மன்னருக்கே துரோகம் செய்த படுபாவி என்று சொன்னால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். மனவருத்தம் கொள்ள வேண்டாம் பிரதானியாரே. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மை தவறு செய்ய வைத்து விடுகிறது. பிறகு தெய்வ சங்கல்பத்தால் அது தடுத்தாட்கொள்ளப்படுகிறது. சில சமயங்களில் தண்டனையிலும் முடிந்து விடுகிறது. இல்லை சுவாமி, அந்த தண்டனை எல்லாம் இந்த பாவிக்கு போதாது. அரசர் அன்று அறிவித்தது போல் இந்த அடியேனை நாடு கடத்தித்தான் சென்றிருக்க வேண்டும். தங்களுடைய பெருங்கருணை, நான் இப்பாவி இன்னும் இத்தேசத்தில் நடமாடும்படி இருக்கிறேன். ஆனால் மன்னரின் உத்தரவுப்படி என்னை நாடு கடத்தி இருந்தால் அது எனக்கு மட்டும் தண்டனையாய் இருந்திருக்காது, என் குடும்பம் முழுவதற்கும் ஒரு தண்டனையாய் இருந்திருக்கும். சற்று முன்னர் தாங்கள் தெரிவித்தீர்களே, சிலரை திருப்திப்படுத்துவதற்காக தன்னடக்கத்தோடு இருப்பார்கள் என்று. அதன் மொத்த உருவமாக நான் இருந்திருக்கிறேன். ஆனால் இதோ இந்த கூரேசரை போன்ற உத்தமரை தரிசித்ததன் பலனாக தன்னடக்கம் என்பதன் அர்த்தத்தை பூரணமாக உணர்ந்து விட்டேன். இனி வாழ்ந்தால்
எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு விட்டேன். தங்களின் மனமாற்றம் அடியேனை பெரிதும் கவர்கிறது. சரி, தாங்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக என்ன பணியை மேற்கொள்ள இருக்கிறீர்கள்? தெரியவில்லை. என்னிடமிருந்த பதவி, அதனால் வந்த அகங்காரம், பெற்ற செல்வம் அனைத்தும் போய்விட்டது. வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன, சுகபோகங்களின் நிலை என்ன, பேராசையின் விபரீதம் என்ன என்பதையெல்லாம் அந்த ஆதிகேசவன் தகுந்த தண்டனை மூலம் எனக்கு உணர்த்தி விட்டான். தண்டனை கொடுத்த அவன் என் வாழ்வாதாரத்திற்கும் வழிகாட்ட மாட்டானா என்ன? அவனிட்ட வழக்காக அந்த ஆதிகேசவனையே சரணடைந்து விட்டேன். நான் புறப்படுகிறேன். தாங்கள் என்னை மன்னித்தால் அதுவே போதும். இனி ஆதிகேசவன் இட்ட வழி. சற்று பொறுங்கள். தாங்கள் இந்த ஆதிகேசவனை பரிபூரணமாக நம்பி சரணடைந்து விட்டீர்கள் அல்லவா? ஆம் சுவாமி, உளப்பூர்வமாக சொல்கிறேன், சரணடைந்து விட்டேன். அந்த எம்பெருமான் நிச்சயம் தங்களுக்கு ஓர் நல்வழி காட்டுவான் என்று திடமாக எண்ணுகிறீர்கள் அல்லவா? சத்தியமாக நம்புகிறேன். அப்படி என்றால் நான் சொல்வதை கேளுங்கள். அந்த ஆதிகேசவன் இன்றே தங்களுக்கு ஒரு வழியை காட்டிவிட்டான் என்று கொள்ளுங்கள். நாளையே இந்த கூரேசனின் பண்ணையில் பணிக்கு சேர்ந்து விடுங்கள். சுவாமி, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அது தகாது. ஆத்மார்த்தமாகத்தான் சொல்கிறேன். எங்கள் பண்ணையில் வேலைக்கு சேர்ந்து விடுங்கள். மிகவும் பிரயத்தனப்பட்டு பல பரீட்சைகள் செய்து ஒரு நல்லவனை தேடி வேலையில் அமர்த்துவதை காட்டிலும் உண்மையாய் தன் தவறுக்கு வருந்தி பிராயச்சித்தம் தேட நினைப்பவரை நம்பகமாகவே எண்ணி வேலையில் அமர்த்துவது தகுந்த செயல்தான். அடியேனால் தங்களின் பதவி பறிபோனது. பிறகு அது அடியேனாலேயே ஒரு வேலையில் தாங்கள் சேர்ந்ததாக இருக்கட்டும். நாளையே பண்ணை வந்துவிடுங்கள். மன்னர் அளவிற்கு அடியேனால் தங்களுக்கு ஊதிய தொகை அளிக்க முடியாவிட்டாலும் ஏதோ தங்களுடைய ஜீவனோபாயத்திற்கு வழி செய்யவே தங்களை இங்கு பணி செய்ய அழைக்கிறேன். சுவாமி, வியப்பாலும் வெட்கத்தாலும் அடியேனுக்கு பேச்சு வர மறுக்கிறது. பரோபகாரத்தாலும் உயர்வான சிந்தனையாலும் தாங்கள் எட்டாத உயரத்தில் இருக்கிறீர்கள். இருப்பினும் அற்ப புழுவான அடியேனையும் தங்களின் கருணை வள்ளல் தன்மையால் கண்கொண்டு பார்க்கிறீர்கள். அதற்கு மதிப்பளிப்பது மிகவும் அவசியம். அடியேன் நிச்சயமாக நாளைக்கே தங்கள் பண்ணையில் சேர்ந்து விடுகிறேன். எனப்பா, உனது பெயர்? இந்த பாவியின் பெயர் பூபதி. பொருத்தமில்லாத பெயர். அப்பா பூபதி, மறுபடி அப்படி சொல்லாதே. என்று நீ கூரேசனோடு இணங்கி அவருடன் வந்து விட்டாயோ அப்போதே நீ புனிதமடைந்து விட்டாய். இனி உன் விசுவாசத்தாலும் பயன் கருதா உழைப்பாலும் கூரேசனுக்கு நற்பெயர் ஏற்படும்படி நீ வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். நிச்சயமாக செய்வேன் சுவாமி. அடியேனுக்கு புதுவாழ்வு தந்த செம்மல் இவர். எனவே என்றும் விசுவாசத்தோடு இருப்பேன். மனபாரத்தோடு வந்த எனக்கு இப்போது நிம்மதி நிரம்பி வழிகிறது. உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். போய் வருகிறேன் சுவாமி. என்ன கைலாசம், என்ன ஆராய்ச்சியில் இருக்கிறாய்? வாரும் போய். ஆராய்ச்சி எல்லாம் ஒன்றுமில்லை. வயிறு புடைக்க புசித்தாகிவிட்டது. அப்படி இப்படி உருள வேண்டும் போல் இருக்கிறது. அது எதற்கு? ஏதாவது வேண்டுதலா? ஓய், உண்டது செரிமானமாக வேண்டாமா? நீ இச்செடிகளை எதற்கு இம்சிக்க வேண்டும்? அப்படியே பார்த்தாலும் இங்கு வெற்றிலை கொடி எதுவும் இல்லையே. கிடைத்து விட்டதே. நான் தேடியது கிடைத்து விட்டது. வெற்றிலை கிடைக்காத போது இதை மென்றால் உடனே செரிமானமாகி விடுமாம்.
என் சிற்றப்பா சொல்லுவார், இந்த தாம்பூலவல்லியின் ஒரு இலை 10 வெற்றிலைக்கு சமம் என்று. ஓ, என்னப்பா நீ பேசியபடியே வாயில் போட்டு கொண்டு விட்டாயே. அது நிச்சயமாக நீ சொன்ன இலைதானா? அது வேறு காட்டுச் செடியாக இருக்கப் போகிறது. இழும், சற்று மூச்சு விடும். ஏன் இப்படி பதறுகிறீர்? அட, பதற்றப்படாமல் எப்படி இருப்பது? உனக்கோ காசியில் மிகப்பெரிய பணி காத்திருக்கிறது. நீயோ ஒரு பெரும் சங்கல்பத்தில் இருக்கிறாய். அந்த ராமானுஜனின் கதையை காசியில் கங்கை பிரவாகத்தில் எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று இருக்கிறாயே. மாறநீர், உன் விருப்பப்படியே நடக்கட்டும். அந்த அரங்கன் மேல் பாரத்தை இட்டு இவ்வியாதியை உனக்கு அளித்தேன். நன்றி சுவாமி, மிக்க நன்றி சுவாமி. தி பெஸ்ட் கொடுக்கறது தான் கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ தி பெஸ்ட் யாருன்னா மானவேந்தர். எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே.